வீடியோவில் பார்க்க போகிறது, நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேண்டீன் அட்டண்டன்ட் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அதற்கான ஹால் டிக்கெட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் நாங்கள் டாப் 500 கேண்டிடேட்ஸ்க்கு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம். அதாவது நீங்கள் 10th எடுத்துக்கக்கூடிய மார்க்கை வச்சு 500 பேரை அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 500 பேருக்கு தான் அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பிரேக்கப்பை பொறுத்து. ஓகே, ஸோ இப்போ ஒரு 25 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அது வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸ் தான் இந்த 500 பீப்புள் அவங்க வந்து செலக்டும் பண்ணுவாங்க. incometax.gov.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்ல அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய 500 பேரோட அப்ளிகேஷன் ஐடி வந்து ஷோ பண்ணி பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்ளிகேஷன் நம்பரே இல்லையா ப்ரோ, எப்படி அப்ளிகேஷன் நம்பரை செக் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் 500 பேர் இதில் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹால் டிக்கெட்கான மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அந்த 500 பேருக்கு மட்டும். ஓகே, அதுலேயே வந்து அவங்க லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெயிலில் உள்ள லிங்கை டச் பண்ணி அவங்க வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கான ஹால் டிக்கெட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர், பேர், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா வர 6ஆம் தேதி ஒரு வெனியூ கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் வெனியூ அங்கங்கே அவங்க வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அந்த 500 பேருக்கு மட்டும்தான் அட்மிட் கார்டு, 500 பேருக்கு மட்டும்தான் மெயிலுமே ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மெயிலை ஒன் டைம் செக் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இவர் என்ன மார்க், இவருக்கு என்ன மெயில் வந்திருக்கு அப்படின்னா, இவர் வந்து OBC 481. ஸோ இவருக்கு இந்த மெயில் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொடுத்த மெயில் ஐடியை மட்டும் செக் பண்ணுங்கள், ஸ்பேம் ஃபோல்டரையும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் போகலாம். வரல அப்படின்னா நீங்கள் அந்த 500 பேரில் இல்லை. ஓகே, இதுதான் ஃபுல் டீட்டெயில்ஸ்.